நண்பர்களே, போன வாரம் சொன்ன மகாபாரத கதையை தொடர்வோமா? துருபதனுடன் போர் செய்வதில் வீரர்கள் படையை பார்த்துக் கொள்கின்றவர் பீமன். அதே நேரத்தில் அஸ்திரப் போரில் திருபதனை எதிர்த்து அர்ஜுனர் போரை மேற்கொள்கிறார். ஆனால் திருபதன் மிக சாதுவன் அல்ல. அவர் ஏவிய அஸ்திரத்தால் அர்ஜுனரின் வில் உடைந்து போனது. உடனே இருவரும் நேரடி கை சண்டைக்கு, அதாவது கைபேயாருக்கு தயாரானார்கள். சாயந்தரமாகிவிட்டது. ஹஸ்தினாபுரத்தில் துரோணாச்சாரியர் என்ன நடந்திருக்கலாம் என்று ஆவலுடன் எதிர்நோக்கிக் கொண்டிருந்தார். அவரைச் சுற்றியிருந்த கௌரவர்கள் அனைவரும் ஒரு சமயத்தில் எழுந்து கதவு வழியை நோக்கி ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அவர்கள் என்ன பார்க்கிறார்கள் என்று துரோணாச்சாரியரும் எழுந்து நோக்கிய போது அர்ஜுனர் கருங்கருத்து அடர்த்தியாக இருந்த துருபதனின் முடியை பிடித்து இழுத்து கொண்டு வந்து கொண்டிருந்தார். அருகில் பீமனும் நடந்து வந்தார். அதை பார்த்த துரோணாச்சாரியர் தன் முடியை முறுக்கி கட்டிக்கொண்டு நெற்றியில் கர்வமும் அகந்தையுடனும் நேராக நின்றார். அர்ஜுனர் துருபதனின் முடியை பிடித்தபடி இழுத்து வந்து துரோணாச்சாரியரின் காலடியில் விழ செய்தார். துரோணா, நான் உன் தோழன், எனக்கு உயிர் இரட்சிப்பை அளிக்கவும் என்று வேண்டுகிறேன் என்றான் துருபதன். அவனை தூக்கி துரோணாச்சாரியர், நானோ ஒரு சாதாரண பிராமணன், என்னிடமிருந்து உயிரை தானமாக பெற நினைக்கிறாயா துருபதா என்றார். அதை கேட்டு மனமுடைந்து, என்னை மன்னித்து விடு துரோணா, எனது அரசை உனக்கே தருவேன், தயவு செய்து என்னை விடுவி என்று திருபதன் அலறினார். நண்பனின் கண்களில் கரைந்த நீரை பார்த்த துரோணாச்சாரியர் மனம் உருகினார். நண்பனே, உன் தவறு புரிந்ததல்லவா? அதுவே எனக்கு மிக பெரும் சந்தோஷம். உன் அரசை எனக்கு தேவையென்று நினைப்பதில்லை. இனி நிம்மதியாக உன் நாட்டுக்கு திரும்பி அதை கவனித்துக்கொள். நமது பீமர் 1000 யானைகளின் வலிமை உடையவன். நீ வேண்டுமென்றால் உன் நாடு செல்வதற்குள் உனக்கு பாதுகாப்பாக உடன் வருவான் என்றார். பின்னர் துரோணாச்சாரியர் அர்ஜுனரை அணுகி, இவன் என் தோழன். நானும் வெறும் 4 பசுக்களை பெறவே சென்றேன். ஆனால் என்னை தவறாக பேசி அவமதித்தார். அந்த அவமதிப்பை தாங்க முடியாமல் எப்பொழுதோ என் உள்ளத்தில் வலி இருந்தது. அதே வலியை நீ இன்றோடி குறைத்து விட்டாய். உனக்கு என்ன கொடுத்தாலும் அது போதாது. இதோ இது உனக்காக என்று சொல்லி பிரம்மசிராஸ்திரம் எனும் மிகவும் சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை அளித்தார். அஸ்திரங்களிலேயே அதி வலிமையானது இது. முன்பு இராமர் வந்தபோது கூட உபயோகிக்கப்பட்டதாகச் சொல்வார்கள். ஆனாலும் ராவணன் மீதும் அவன் படை மீதும் இராமர் இதை உபயோகித்ததில்லை. அதிலிருந்தே நீ புரிந்து கொள்ளலாம் இது எவ்வளவு அசாதாரண சக்தி கொண்டது என்பதை. மிகவும் அவசரமான நிலையில் தவிர இதை உபயோகிக்க வேண்டாம் என்று உணர்த்தினார். இதை கண்ட துரியோதனன் எதிரியன் முன்னே உயர்கிறான் என்று மனத்தில் அவன் கவலை கொண்டான். இதைத்தான் அரண்மனைக்கு வந்து சகுனியிடம் துரியோதனன் பேசினான். அதை கேட்ட சகுனி, துரியோதனா, அரசியலில் முக்கியமான நெறி என்ன என்றால், நம் எதிரி வலுத்து வருவதை உணர்ந்தவுடனே அவன் முழு வலிமை பெறுவதற்குள் அவனை தர்மமோ அதர்மமோ எப்படியாயினும் தாக்கி அழித்துவிட வேண்டும். இல்லைன்னல் எதிரி முழு வலிமை அடைந்த பின் நான் தர்மத்திலேயே போரிடுவேன் என்று சொன்னால் உன் அழிவை நீயே ஏற்படுத்திக் கொள்ளுகிறாய். எனவே இனி ஒன்றும் தாமதிக்க வேண்டாம் துரியோதனா என்றான். அதை ஏற்று துரியோதனன் தன் தந்தையான திருதராஷ்டிரரிடம் வந்து கண்ணீருடன் முறையிட்டான். அப்பா, பாண்டவர்கள் சிறு வயதிலிருந்தே காட்டில் வளர்ந்தார்கள். எனவே ஹஸ்தினாபுரத்தின் அரசாக நான் இருப்பேன் என்ற ஆவல் பிடித்தது. ஆனால் இப்போது எல்லோரும் தர்மராஜாவே அரசாக வருவார் என்று பேசுகிறார்கள். நானோ அவரை விட அரசாவதற்கு தகுதியற்றவனா? அப்படி நீயும் தர்மராஜாவை அரசராக்க நினைக்கிறாயா என்று கேட்டான். அதற்கு திருதராஷ்டிரர், இது உனக்கு சரியில்லை என்று அல்ல, உனக்கு பொருந்தாத காலம் என்பதால் இப்படி வருத்தமடை வேண்டிய சூழல் உண்டாகியுள்ளது. எப்படியும் ஹஸ்தினாபுரத்தின் ஆட்சிக்கு நீயே வருவாய் என்று முழுமையாக நம்பு. ஆனால் நானொழிதில் பாண்டவர்களை சாகடித்து விட்டால் வரலாறு நம்மை மிகச் செயலிழந்த முறையில் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கும். எதை செய்தாலும் பயனையும் பாதிப்பையும் சிந்தித்துத்தான் செய்ய வேண்டும். வேலை முடிந்தாக வேண்டும். ஆனாலும் நமக்கு வெளிப்படையாக ஓர் குற்றச்சாட்டு ஏற்படக்கூடாது. சரியான தருணத்தை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார். இதனால் துரியோதனன் உற்சாகமடைந்து, அப்பாவும் எனக்கு சாதகமாக இருக்கின்றார் என்று மனதில் உறுதி கொண்டான். அப்பா, இங்கே அவர்கள் இருந்தால் அவர்களிடம் எதையும் செய்ய முடியாது. எப்படியாவது ஒரு காரணம் சொல்லி சில நாட்கள் அவர்களை நமது நாட்டிலிருந்து வெளியே அனுப்பி வைக்கவும். மீதி எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்றான். அடுத்த நாள் காலையில் திருதராஷ்டிரர் பாண்டவர்களை அழைத்து, தர்மராஜா, நாளை அரசின் உச்சிக்கு வரவேண்டியவன் நீ. ஒரு அரசருக்கு தேவையான முதலாவது பண்பு அவனது நாட்டில் மக்கள் எப்படி உள்ளார்கள் என்பதை உணர்ந்து கொள்வதுதான். அதனால் சில மாதங்கள் மக்கள் உடன் கலந்து பழகிக் கொண்டால் நன்று. இன்னும் சில மாதங்களில் வாரணாசியில் மகா சிவோற்சவம் நடக்க இருக்கிறது. அந்த விழா முடிந்ததும் உனது பட்டாபிஷேகத்தை நடத்துகிறேன்.
அதுவரை உங்கள் குடும்பத்தோடு வாரணாசியில் தங்கி இருக்கவும் உனக்காக அங்கு மிக அற்புதமான ஒரு மாளிகையை கட்டித் தருவேன் என்று சொன்னார். அதனை தர்மராஜா ஏற்றுக்கொண்டு தம்பிகளுடனும் தாயுடனும் வாரணாசிக்கு சென்றுவிடத் தயாரானார். அவர்கள் புறப்படும் முன்பே வெறும் 12 நாட்களுக்குள் புரோஷனன் அற்புதமாக அலங்கரித்த ஒரு மிகப்பெரிய மாளிகையை கட்டி முடித்திருந்தான். நண்பர்களே, ஒரு மிகவும் சுவாரஸ்யமான கதையை படித்தாலே ஒரு மனிதனின் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிடும் என்று நம்ப மாட்டீர்களா? அந்த கதையை உமது பிள்ளைகளுக்கு படித்து கூறினாலே அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான முக்கிய பண்பு மதிப்புகளை பெறுவார்கள் என்று உங்களால் நம்ப முடியுமா? நீங்கள் அனுபவித்து வருகிற அல்லது வரப்போகிற எந்த சிரமத்துக்கும் ஒரு சரியான தீர்வு ஒரே ஒரு கதையை படித்தாலே கிடைத்துவிடும் என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆம், மனித வரலாற்றில் இதுவரை சொல்லப்பட்ட கதைகளில் மிகச் சிறந்ததான மகாபாரதமே இதை செய்ய முடியும். இந்த கதையின் வலிமை ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படத்தை விட 100 மடங்கு அதிகம். இங்கு சவால் விடுகிறேன். விக்ரமாதித்யர் எழுதிய மகாபாரதம் முழு கதையும் 2 பாகங்களாக புத்தகமாகவும் இபுக் வடிவிலும் அமேசானிலும் மேலும் 43 ஆன்லைன் கடைகளிலும் கிடைக்கிறது. இப்புத்தகம் உலகம் முழுவதும் 54 மொழிகளில் கிடைக்கிறது. லிங்க்களை நான் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துள்ளேன். உடனே ஆர்டர் செய்யுங்கள். ஏனென்றால் இது வெறும் ஒரு புத்தகம் மட்டுமல்ல, உங்களின் முழு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நூல்கம். பாண்டவர்கள் குந்தியுடன் புறப்படுவதற்கு முன் விதுரர் அவர்களிடம் ஒரு வார்த்தை கூறினார். ஒரு எலி ஒரு பூனையிடமிருந்தும் ஓடி தப்பிவிடலாம், புலியிடமிருந்தும் கூட தப்பித்து விடலாம். ஆனால் அதன் கூட்டில் நெருப்பு வைத்தால் அதனால் தப்பிக்க இயலாது என்றார். அந்த வார்த்தையின் பொருள் அதற்கு முன் பாண்டவர்களுக்கு விளங்கவில்லை. பாண்டவர்கள் குந்தியுடன் வாரணாசிக்கு சென்றவுடன் புரோஷனன் கட்டிய மாளிகையை பார்த்து அசந்து போனார்கள். அது மிக மோகமர்மமான ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மனதை அருமையாக ஆற்றத்தக்க வாசனை கசிவுகளும் சிதறியிருந்தன. ஒரு நாள் அர்ஜுனன் அந்த மாளிகையின் மேல் வேகமாக நடக்கையில் அவனது காலில் ஒரு இடறல் ஏற்பட்டது. ஒரு மரத்துண்டு போல தெரிந்த பகுதி விலகி விழுந்தது. இவ்வளவு எளிதாக வெளிப்படுவது எப்படி என்று ஆச்சரியப்பட்டு அதை எடுத்து பார்க்கையில் அதிலிருந்து நெய்யும் கற்பூரத்தின் மணமும் முகர்ந்து வந்தது. மரத்துண்டில் இப்படி சிறப்பான வாசனை ஏன் என்று ஆராய்ந்த போது அது மரமல்ல, மெழுகு, மிகவும் எரியக்கூடிய ஒரு பதார்த்தம். அப்போதுதான் அர்ஜுனருக்கு விதுரர் கூறிய வார்த்தையும் இந்த கூடாரம் முழுவதும் மெழுகும் நெய்யும் கற்பூரமும் கொண்டு கட்டப்பட்டதென்ற உண்மையும் தெரிந்தது. இது எப்பொழுதும் நெருப்பு பிடித்து எரியக்கூடிய வகையில் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது. அதை கவனமாக மறைக்க பல வண்ணங்கள் பூசியிருந்தனர். நெய்யும் கற்பூரமும் இறங்கிய மனத்தை மறைக்கச் சுற்றிலும் பல வகை அம்சங்கள் பகட்டாக இருந்தன. கௌரவர்கள் எங்கள் அனைவரையும் முடக்கியபடி எரித்து சாகடிக்க திட்டம் போட்டிருக்கிறார்கள் என்று பாண்டவர்கள் புரிந்து கொண்டனர். உடனே கணகன் என்ற ஒருவரை வைத்து வெறும் 1 மாத காலத்தில் அந்த மாளிகையின் அடியிலிருந்து காட்டுக்குள் செல்லும் ஓர் இரகசிய சுரங்கப்பாதையை தோண்டச் செய்தனர். மகா சிவோற்சவ நாளில் நள்ளிரவில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அர்ஜுனரின் கன்னத்தில் ஏதோ சொட்டு விழுந்தது போல் லேசாக எரியும் உணர்ச்சி ஏற்பட்டது. என்ன இது என்று அவர் எழுந்து பார்த்தபோது அந்த மாளிகை 4 புறமும் தீப்பற்றிக் கொண்டிருந்தது. உடனே பாண்டவர்கள் மற்றும் குந்தி அனைவரும் விழித்து எழுந்து கணகன் தோண்டிய இரகசிய சுரங்கப்பாதை வழியாகச் சென்று அந்த கதவை மூடினார்கள். ஆனால் மெழுகு எரிவதால் உண்டான புகையை சகிக்க முடியாமல் எல்லோரும் அனைவரும் உறக்கமடைந்தார்கள். ஒருவரை தவிர பீமன் மட்டும் விழிப்பு உணர்வோடு இருந்தார். அவர் உடனே குந்தியை தன் தோளில் சுமந்து, நகுலன் சகதேவனை மற்றொரு தோளில் சுமந்து, தர்மராஜர் மற்றும் அர்ஜுனரின் ஆடைகளையும் மற்றொரு கைகளால் பிடித்தவாறு ஒரு மத யானை காட்டுக்குள் பாய்வது போலவே தார்கருப்பாக ஓடினார். வெறும் 12 நிமிடங்களில் 8 மைல் நீளமான அந்த தொண்டை வழியை கடந்து அடர்ந்த காட்டுக்குள் வெளியே வந்தார். சிறிது தூரம் சென்று ஒரு பெரிய மரத்தன்பின் சகோதரர்களையும் குந்தியையும் பதப்படுத்தி அவர்களுக்கு கவனமாக இருக்க தொடங்கினார். அப்போதுதான் ஒரு மிக அழகிய பெண் பீமனை நோக்கி வரிசையில் நின்று, வீரனே, உன் பதற்றமான தோற்றம் என்னை மயக்கிவிட்டது. உன் அளவிற்கு அழகியவனை நான் இதுவரை கண்டதில்லை. உன்னை பார்த்தது முதல் நானும் உன்மீது காதல் கொண்டு விட்டேன். என்னை உன் மனைவியாக ஏற்க தயங்க மாட்டாயே என்று கேட்டு நின்றாள். நண்பர்களே, அடுத்த எபிசோடில் உள்ள கதை முற்றிலும் வேறு அளவுக்குச் செல்லும். அதை விட்டுவிடாதீர்கள். மறுபடியும் அடுத்த சனிக்கிழமை இதே நேரத்தில் சந்திக்கலாம். நான் எழுதிய மகாபாரத கதையை இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க்களை கொடுத்திருக்கிறேன். அதேபோல இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். அடுத்த சந்திப்பை வரை எல்லோரும் நலமுடன் சிருங்கள். வணக்கம்.